கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஏர்லெஸ் பெயிண்ட் ஸ்ப்ரேயர் சூப்பர் ஸ்டீல் பிராண்டில் நம்ம ஆஃபர் பார்க்குறோம். இந்த மிஷின் ஆல்ரெடி இன்சுலேஷன் டீட்டெயில்ஸோட நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த டீட்டெயில் வேணும்னா எப்படி ஓஸ் மாட்டுறது, இந்த கன்னெல்லாம் எப்படி மாட்டுறது, நாசில் டிப்பு எல்லாம் மாட்டுறது தனியாக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நம்ம அந்த வீடியோவை அனுப்பிச்சி. அதனால் நம்ம அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தேவைகளை இந்த வீடியோவில் கவர் பண்ணல. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா இந்த மிஷின் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணி பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கோம். இந்த மிஷினோட இந்த மாதிரி 10 மீட்ரு ப்ரெஷர் ஓஸ் வந்து நமக்கு ஹைட்ராலிக் கிரிம்பிங் பண்ணி வந்துடும். அதனால் 33 அடி நீளமுள்ள ஓஸ் இதில் வந்துடுறதுனால பேசிக்காக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த லெங்க்த்தே போதுமானது. இது எக்ஸ்டென்ஷன் ராடு, இது வந்து 2 அடி நீளத்தில் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ மெஷினை பாருங்கள், ஓவர் வியூ நம்ம காமிச்சிருக்கோம். மெஷினில் வந்து 3 டைப்பு, 2 அட்ஜஸ்டபிள் நாப்பு வரும், ஒரு ப்ரெஷர் நாப்பு. இது வந்து ப்ரெஷர் ஓஸ் மாற்ற, அதாவது பெயிண்ட் கண்ணு மாற்றம் இல்லையா, அந்த இடத்துல உள்ள கனெக்டர் நாப்பு. இது வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நாப்பு. இதை வந்து வலது பக்கமாக திருகணுன்னா ப்ரெஷர் வந்து கூடும். நீங்கள் மெஷினை ஆன் பண்ணும்போது ஒரு 20% அதை ஏற்றிக்கிட்டால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடப்பு பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிட்டன் ட்ரெயின் வால்வில் எடுக்கிறதுக்காக உள்ள நாப்பு. அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ ஆப்ரேட் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு நமக்கு வந்து ஃபில்டரோடு கொடுத்துட்றாங்க. அதாவது ஏதாவது கசடு எதுவும் உள்ளே போய் மாட்டிக்கிறக்கூடாது இல்லையா, அதனால் பக்கெட்டில் போடும்போது அந்த மாதிரி ஃபில்டரோடு கொடுத்துட்றாங்க. இது டேட்டா பிளேட்டு 1500 வாட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லிட்டர் எடுக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நிறையா டேட்டா இருக்குது, தேவைப்படுறவங்க அதை ஸ்டில் பண்ணி படிச்சுக்கங்க. இன்லெட் வால்வு வந்து மெஷினோட கீழ்ப்பகுதியில் போய் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மிஷினு டைரெக்டாக பக்கெட்டில் அந்த ஃபில்ட்ரு இருக்க இடத்த போட்டுடுறோம். இதில் 2 ஓஸ் வருது பார்த்தீங்களா, ஒன்று பெரிய ஓஸு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, அதுக்கப்புறமா சின்ன ஓஸ். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா, இந்த சின்ன ஓஸு ட்ரெயின் ஓஸு. அந்த ட்ரெயின் ஓஸை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ மெஷின் ஆன் பண்ணிட்டோன்னா அந்த பெரிய ஓஸ் வழியாக பக்கெட்டில் இருக்க பெயிண்ட் வந்து இந்த பம்புக்குள்ளே போயிடும். இந்த பம்புக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணியிருக்கப்ப பழைய பெயிண்டோட பீஸுகள் ஏதாவது கட்டியாக இருக்கிறதோ, இல்லை பபுள்ஸு முட்டை மாதிரி ஏதாவது ஏர் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மெஷின் ஆன் பண்ணோடனே ப்ரெஷர் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த ட்ரெயின் வால்வை பயன்படுத்தி இந்த வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் கீழே பக்கெட் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க, இன்னொன்று ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க லெஃப்ட் சைடில். இப்போ ஸ்ப்ரே பண்ணுற மெத்தடில் இருக்குது, நம்ம பக்கெட்டுக்குள்ளே இருக்க மெத்தடை போட்டுறோம். இப்படி போட்டோன்னா அந்த பெரிய ஓஸில் உறிஞ்சிற அந்த பெயிண்ட் வந்து திருப்பி பக்கெட்டுக்குள்ளேயே விழுந்துடும். அப்போ நம்ம பம்பில் இருக்க அடப்பு ஏதாவது சின்ன சின்ன தோல்கள் இருந்ததுன்னா நமக்கு வந்து இப்போ திருப்பி பக்கெட்டுக்குள்ளேயே விழுகிற மாதிரி ஒரு 10 செகண்டு நம்ம மெஷினை வந்து நல்லா ஓட்டி பம்பு வந்து கிளியராக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் வந்து நம்ம ப்ரெஷர் லைனை வந்து ஆன் பண்ணணும். இப்போ மோட்டரை ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ப்ரெஷர் வால்வு வந்து பக்கெட் வழியாக இருக்குது. கொஞ்சோண்டு இப்போ 20% ப்ரெஷர் ஏற்றிக்கிறோம். ஏற்றினோடனே பார்த்தீங்கன்னா பெரிய வால்வில் பெயிண்ட்டு போயிட்டு சின்ன வால்வில் கரெக்டாக வந்து அடைக்கிது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பெயிண்ட் எல்லாம் பபுள்ஸு அடப்பு எதாவது இருந்துச்சுன்னா ஒரு 10 செகண்டில் வெளியேறிடும். கிளியராக வருது, நம்மளுக்கு ஒரு தெளிவு ஆகிட்டோன்னா நம்ம இந்த நாப்பை வந்து திருப்பி நார்மல் மோடுக்கு ஸ்ப்ரே மோடுக்கு மாற்றிட்டோன்னா இப்போ கன்று வழியாக இந்த ஓஸ் வழியாக பெயிண்ட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்த பெயிண்ட், ரொம்ப தனியாக இருந்தது. அதனால் உங்களுக்கு அந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. மற்றபடி ஸ்ப்ரே பண்ணுறது இவ்வளோதான். நம்ம மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த மிஷின் வந்து இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. இது தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இது 3 ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து பார்சல் மூலமாக அனுப்பிவிட முடியும். தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.